ஃபாத்தியா இல்லாம தொழுகை கிடையாது. அது இமாம் தொழுதாலும் சரி தொழுகாட்டே இல்லாலும் சரி சூரே ஃபாத்தியாம தொழுகே இல்லை. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா ஒரு சூரத்துக்கு பதில் அளிக்கிறார்னா அது சூரே ஃபாத்தியா தவிர எந்த இதுவும் கிடையாது. சோ சூரே ஃபாத்தியால கடைசியில ஆமீன் சொல்றது அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சூரே ஃபாத்தியா நம்ம ஒரு துவாவாக உம்முல் குர்ஆன் சொல்லிட்டு வருது. சோ இதனால சூரே ஃபாத்தியா தொலை சொல்லியிருக்காங்க. சூரே ஃபாத்தியா எல்லாமே தொழுகையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பதில் ஆதரவுபூர்வமா எனக்கு ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்தியத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்தியா ஓதவில்லை என்று சொன்னால் அவருக்கு தொழுகை கிடையாது. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டு நிறைய செய்திகள் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு. இதுல தனியாக தொழுகின்ற நேரத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுங்கிறதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்யணும், ஓதி ஆகணும். அதே மாதிரி இமாமாக நின்று ஓதக்கூடிய நேரத்திலும் கூட எந்த பிரச்சனை கிடையாது, சத்தம் இல்லாமல் உள்ளதுலயும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே என்ன செய்யணும், ஓதணும். இமாம் லுஹர் தொழு வைக்கிறாருன்னா இமாமும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். அதே மாதிரி பின்பற்றி இருக்கக்கூடியவரும் சூரத்துல் ஃபாத்தியா என்ன செய்யணும், ஓத வேண்டும். இதுலயும் இல்லை. எங்க சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னா இமாம் சத்தம் போட்டு ஓதுறார், சூரத்துல் ஃபாத்தியா சத்தம் போட்டு ஓதுகிறார். அப்படி ஓதக்கூடிய நேரத்தில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணுமா ஓதக்கூடாதா அப்படிங்கறதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு கருத்து என்ன செய்யணும், கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும். இன்னும் சிலருக்கு என்ன, இமாம் சத்தம் போட்டு ஓதுவது நம்ம காதுல கேட்டுச்சுன்னு சொன்னா ஓத வேண்டியது இல்லை. அப்ப இதுல எது சரியான கருத்து அப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்தியா ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை என்று சொன்னவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் இந்த விஷயத்தில் எதை சொன்னார்கள், இந்த இமாமத்து விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு, வைதா கரஅ ஃபஅன்சிது, இமாம் ஓதினார்கள் என்று சொன்னால் வாய் மூடி இருங்கள் அப்படின்னு தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு இல்ல, அப்படி எடுத்து காட்டுங்க அப்படி சஹீஹ் முஸ்லிம்ல அந்த அறிவிப்பாளர் விஷயத்துல கத்தாதாங்கிறவர் வர்றாரு. அவர் கேட்கவில்லை என்று தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதுல விமர்சனம் மட்டும் முஸ்லிம் இமாம் அவர்கள் கண்டிப்பாக அவர் கேட்டு இருக்கிறார். அதுலதான் இருக்குது, இமாம் ஓதினார்கள் என்று சொன்னால் அன்சித்து வாய் மூடி இருங்கள். இது முஸ்லிம்லயும் இருக்குது, இப்னு மாஜாவுல இருக்கு, வேற ஹதீஸ் நூல்கள்லயும் இடம்பெற்றிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, வைதா குரியல் குர்ஆனு ஃபஅன்சித்து அப்படின்னு குர்ஆன் வசனம் ஒன்னு இருக்கு. திருமறை குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி இருங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. இல்ல ஏறுங்க, ஒன்ன சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியல, குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி இருங்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்கு. இந்த வசனம் எல்லா இடத்திலும் பொருத்தமானதா அல்லது குறிப்பிட்ட இடத்துல உள்ளதா? இப்ப உதாரணத்துக்கு பயான் நடக்கிறது, பக்கத்துல ஒரு ஆள் கிராத் கேசட்டை போட்டு விட்டாரு, அல்லது ஒரு ஆள் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா நம்ம பயானை நிறுத்த வேண்டுமா? அல்லாஹ்வுடைய சட்டப்படி பயானை நிறுத்த வேண்டுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் இது பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீர்களே ஆனால் தப்சீர் தப்ரீல அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொழுகை விஷயத்தில் இறக்கப்பட்டது. அப்துல்லா பின் மசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வசனம் இறங்கியதே எது விஷயமா தான் இறங்குனுச்சான், தொழுகை விஷயத்தில் தான் இறக்கப்பட்டது. தொழுகையில் குர்ஆன் சத்தம் போட்டு ஓதப்படுமானால் அப்ப என்ன செய்யணும், வாய் மூடி இருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் நாம் என்ன சொல்லுகிறோம்னா, சத்தம் போட்டு ஓதக்கூடிய இது தப்ரி, தப்சீர் தப்ரி. அதுல தப்சீர் தப்ரியில தப்சீர்கள்ல பல வகை இருக்குது. சில தப்சீர்கள்ல விளக்கம் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, சில தப்சீர்கள்ல ஹதீஸ்களையும் போடுவாங்க, இன்னும் சில தப்சீர்கள்ல சனதோடையே சேர்த்து போடுவாங்க. அப்படி போடுறது ஒரு நூல்ல இது ஹிஜ்ரி 300ல உள்ளவர் நினைக்கிறேன், தபரி இமாம், அவர் சனதோட போடுவார். இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், இது எப்போது இறங்கியது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விளக்கத்தோட போடுவார். இது தப்சீர் தபரியில இது தொழுகை தொடர்பாகத்தான் இறங்கியது அப்படின்னு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு நபி தோழர் தான் எடுக்கணும், எப்போ இறங்கியது போகுது என்பதுல நபி தோழர் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க சொல்லுகிறார்கள் இது தொழுகை விஷயத்தில் தான் இறக்கப்பட்டது என்று சொன்னால் அப்ப தொழுகைக்கு மட்டும்தான் அந்த சட்டம் பொருந்தும். மற்ற நேரத்தில் ஒருவர் குர்ஆன் ஓதினார் என்று சொன்னால் நம்ம வாய் மூடி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. விரும்பினா கேட்டுட்டு போலாம், விரும்பினா நம்ம வேறு வேலைகளை என்ன செய்யலாம், போகலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், தொழுகையில இமாம் சத்தம் போட்டு ஓதினார்கள் என்று சொன்னால் வாய் மூடி இருக்க வேண்டும் என்று